பிரைஸ் த லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கு. நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 12வது வசனம். நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பத்தினாங்க சொல்றாரு. மகனே மகளே, உன் வாழ்க்கையில நீ ரொம்ப நாளா ஒரு காரியத்துக்காக எதிர்பார்த்து காத்திருந்தது பத்தியா, அது உன் வாழ்க்கையில நடக்க போகுது, உனக்காக நான் செய்ய போறேன்னு சொல்லி ஏசப்பா இன்னைக்கு உங்களை பத்தி தான் சொல்றாரு. நீங்க விசுவாசமா இருக்கீங்களா? நீங்க எதிர்பார்க்கிற காரியத்தை பெற்றுக்கொள்வீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேங்க. ஏசப்பா நீங்க எதிர்பார்க்கிற காரியத்தை தருவாருங்க. ஆபிரகாம் விசுவாசத்தின்படியா அவன் வாழ்க்கையில் நடந்துச்சாமா. நீங்க விசுவாசிக்கிறபடியே உங்க வாழ்க்கையில் நிச்சயமா நடக்கும். ஆனா நீங்க விசுவாசமா இருக்கீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஏசப்பா எனக்கு செய்வாரு, எனக்கு நம்பிக்கை இருக்கு, விசுவாசம் இருக்கு, ஆனா கொஞ்சம் டவுட்டா தான் இருக்குங்க. நானும் ரொம்ப நாளா ஜெபம் பண்றேன், ரொம்ப நாளா சர்ச்சுக்கு போறேன், என் வாழ்க்கை மாற மாட்டேங்குதுன்னு சொல்லி நிறைய பேர்கிட்ட நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கும். பாத்தீங்களா, நம்ம சுத்தி இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, சொந்தக்காரங்க கிட்ட, விசுவாசிங்க கிட்ட, பாஸ்டர் கிட்ட அப்படிலாம் பேசுறத பத்தி நிறுத்து மகனே மகளே. பைபிள் சொல்லுதுங்க, நீங்க விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்துல எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெறுவீங்கன்ட்டு. நீங்க என்ன காரியத்தை ஏசப்பா கேட்டாலும் அதை ஏசப்பா உங்களுக்கு செய்வாரு. நீங்க